Hi guys, this is Nivita. In the video la 12th standard chemistry page number 143 coordination compounds lesson la irukra stereoisomers அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அயனைசேஷன் ஐசோமர்ஸ், கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இதெல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருந்தது, ஆனால் அதோட லிங்கேஜ்னு பார்க்கும்போது வேறு வேறையாக இருந்தது. இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் என்னென்னா சிமிலர் டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரியே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு அந்த கார்பன் பேஸ் பண்ணி வர காம்பவுண்ட்ஸ் மாதிரியே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும் ஸ்டீரியோ ஐசோமர்ஸை எக்ஸிபிட் பண்ணுது. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு சேம் கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும். கனெக்டிவிட்டி பிட்வீன் த சென்ட்ரல் ஆட்டம்க்கும் லிகான்ஸ்க்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாமே சிமிலராக இருக்கும். ஆனால் எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னா ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அதை வந்து 3D முறையில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அது வந்து ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஸ்பேஸில் பார்க்கும்போது அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு 2 டைப்பாக பிரிப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னா என்னது, நிறைய லிகான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. பேசிக்காக வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் கோஆர்டினேட்டட் டு மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் தான் ஹெட்ரோலெப்டிக்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இங்கே இருக்குது, இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெட்ரோலெப்டிக். ஓகே, இதில் ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸஸில் தான் ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் ஆகும். டு டிஃப்ரெண்ட் பாசிபிள் 3 டைமென்ஷனல் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லிகான்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி இருக்கிற லிகான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கொயர் பிளேனாரில் இருக்கலாம், ஆக்டோஹெட்ரல் அப்படின்னா 6 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அந்த ஐசோமர்ஸம் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிட் ஆகும். இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸை பொறுத்தவரை அது எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்குல்ல, அதுக்குள்ளே MA2B2 n +or- அந்த n அப்படிங்கிறது இந்த டோட்டல் சார்ஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு டோட்டலாக 4 இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் A2BCயாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வேறு ABC இதெல்லாமே வந்து ஒரு மோனோடென்டேட் லிகான். மோனோடென்டேட் லிகான் என்னது, ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ M அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இடத்துலையுமே M வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சிமிலர் குரூப்ஸ் A or B present either on same side or on the opposite side of the central metal atom give rise to. இந்த AB இருக்கு இல்லையா, அது வந்து சேம் சைடில் இருக்கும் அல்லது ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடைக்கும். அதுதான் சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, ட்ரான்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். சரியா. ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் த டைப் இப்போ வந்து MXY2 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதோட டோட்டல் சார்ஜ் வந்து n+or- எடுத்துக்கிறாங்க. இதில் பொறுத்தவரை XY அப்படிங்கிறது ஒரு பைடென்டேட் லிகான் வித் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்டிங் ஆட்டம்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு 2 சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பைடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஈத்தேன் 1,2 டையமீன் அப்படின்னு வந்திருக்கும். லைக் NH2 CH2 CH2 NH2. ஓகேவா. அதாவது இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும், இது வந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து ஸோ அது வந்து பைடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் த டைப். அதே மாதிரி ஸ்கொயர் பிளேனாரில் பொறுத்தவரை உங்களுக்கு MABCD இப்படி கூட இருக்குது. லைக் 4th ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். ஸோ அதுவும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை காட்டும். இப்போ நம்ம வந்து இன் திஸ் கேஸ் பை கன்சிடரிங் எனி ஒன் ஆஃப் த லிகான்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதை மட்டும் ஒரு ஸ்டேபிளாக வச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த லிகான்ஸ் வந்து நம்ம 3 டைமென்ஷனில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அரேஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா MA2
A2B2 டைப்பு. இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிஸ் ஐசோமர்ஸ், ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பிளாட்டினம். ஓகேவா, இதை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிஸ்ன்னு சொல்லும்போது NH3 பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட் சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறது. ட்ரான்ஸ் ஐசோமர்னா இங்கே NH3 வந்து ஆப்போசிட் குளோரினும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, A2 அப்படின்னு சொல்லும்போது NH3 2 இருக்குது, Cl2 2 இருக்குது. ஓகேவா, A2B2 அப்படின்னு சொல்கிறதுனால. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா Ma2B6BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. A2ன்னு சொல்லும்போது NH3ன்னு இருக்குது. Bங்கிறது குளோரின் வச்சுக்கலாம், Cங்கிறது புரோமின் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அ ஸ்கொயர் பிளேனர். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சிஸ் ஐசோமர். ஸோ சேம் சைடில் வந்து இருக்கும். ட்ரான்ஸ் ஐசோமர்னு சொல்லும்போது உங்களுக்கு NH3 ஆப்போசிட் சைடில் இருக்குது. இங்கே B இங்கே Cன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது MXY2, தட் இஸ் இது வந்து என்னென்னு சொன்னோம், பைடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சேர்த்து ஒரே இது தான். ஓகேவா, பட் இது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இது வந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே சேர்த்து ஒன்று தான். இது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து NH2 ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் வந்து பைடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் இது பண்ணும் பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் லைக் அது எப்படி சொல்கிறது, ஒரு சேம் மாலிகுல் தான் அது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இது தனி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பைடென்டேட் லிகான்ஸ் அப்படிங்கிறது குறிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, பட் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் MABCD அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 டைப்ஸில் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட். Cl, NO2, Br, NH3. இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து இதோடு இது முடிஞ்சிருச்சு. ஓகே, சிஸ் ட்ரான்ஸ் அது வந்து முடிஞ்சிருச்சு. இதை பொறுத்தவரை இங்கே Cl2 இங்கே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இதையும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, புரோமின் வந்து இந்த சைடு வந்திருக்கு, NH3 வந்து இந்த சைடு வந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு NH3 வந்து இந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க, இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா, இதில் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, குளோரினை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டாங்க. மற்ற இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி எழுதுகிறாங்க. ஓகேயா, ஸோ இப்படி வரதான் வந்து உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக்காக 6 இருக்கும். Ma2B4 அந்த குவார்டினேஷன் ஸ்பியர் N+or-. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா MXX2B2 N+or-. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்சம் எக்ஸிஸ்ட் ஆகும். AB வந்து மோனோடென்டேட் லிகான்ஸ், XX அப்படின்னு சொல்கிறது வந்து பைடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. with 2 same kind of donor atoms. ரெண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைடென்டேட் லிகான்ஸ்லேயுமே முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYன்னு இருந்தது. XYன்னு சொல்லும்போது இது வேறு பட் ஆனால் ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இங்கே XXன்னு இருக்கனால ரெண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் டோனார் ஆட்டம். இந்த ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை த பொசிஷன் ஆஃப் த லிகான்ஸை வந்து நம்ம நம்பரிங் ஸ்கீம்ஸ் மூலமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேவா, ஆக்டோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன இருக்கணும், 6 இருக்கணும். ஓகே, எப்படி உங்களுக்கு நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பிறகு வந்து 6 அப்படிங்கிறது வருது. இப்போது இதில் பார்க்கும்போது இந்த above scheme the position 1,2 1,3 1,4 1,5 இங்கே பாருங்கள் 1,2 எங்கே இருக்குது, 1,2 நான் இதில் போடுறேன். 1,2 1,3 1,3 1,4 1,5. ஓகே, அடுத்தது 2,3னா பக்கத்தில் இருக்கிறது 2,3 2,5 அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்கிறது 2,5 2,6 2,6 3,4 எல்லாமே பாருங்கள் பக்கத்தில் இருக்குது. ஓகே, 3,4னா இங்கே வருது. நெக்ஸ்ட்டு 3,6ன்னு சொல்லும்போது இங்கே வரும். 4,5னா 4,5 இங்கே வரும். 4,6 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 5,6 அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் 5. ஸோ 5,6 இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. இதெல்லாமே பக்கத்தில் இருக்குது. And if 2 similar groups are present in any one of this position, the isomers is referred to as a cis isomers. Okay, if 2 similar groups present in any one of this position,
அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது 1,2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1லேயும் குளோரின் இருக்குது, 2லேயும் குளோரின் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்குல்ல, அதை நம்ம சிக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து 2,5ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ 2,5 அப்படின்னு சொல்லும்போது 2லேயும் சரி 5லேயும் சரி உங்களுக்கு வந்து என்னது குளோரின் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சிஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,6, 2,4, 3,5. 1,6 அப்படின்னு சொல்கிறது 1,6னா இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்படியே. ஓகே, அடுத்தது 3,5 அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. 2,4ன்னு இருக்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு வேளை இதுக்கும் குளோரின் அப்படின்னா நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம், டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, octahedral complex of the type MA3B3N+, இதுவும் வந்து geometrical isomers காட்டும். If the three similar ligands A is present in the corner of one triangular face of the octahedron and the other three ligands are present in the opposite triangular face, then அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேஷியல் ஐசோமர்ஸ், அதாவது FAC ஃபேஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக இதில் வந்து 6 இருக்குது. ஆனால் இங்கே ட்ரையாங்கிளில் பாருங்கள், இங்கேயோ குளோரின். ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கேயோ CN, இங்கேயோ CN. ஸோ ஒரு ட்ரையாங்குலராக ஃபார்ம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ட்ரையாங்குலராக இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபேஷியல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 3 இடத்துலையுமே குளோரின், 3 இடத்துலையுமே வந்து CN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if the three similar ligands are present around the meridian என்னது அந்த மிடில் அப்படின்னு சொல்கிறது, which is an imaginary semicircle from one apex of the octahedron to the other apex. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் குளோரின் இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு மெரிடியனில் இங்கே ஆப்போசிட்லேயும், ஸோ எல்லாமே வந்து ஒரு சென்டர் படி வருதில்ல, அதுதான் வந்து மெரிடியன் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். மெரிடியோனல் ஐசோமர் அல்லது மெர் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் மெரிடியோனல் பிகாஸ் ஈச் செட் ஆஃப் லிகான்ஸ் கேன் பி ரிகார்டட் ஆஸ் லையிங் ஆன் த மெரிடியன் ஆஃப் த ஆக்டோஹெட்ரால இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் CN அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ பேசிக்காக ஆனால் இந்த இடத்துல வந்து மெரிடியன் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த குளோரினை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே முக்கியமாக எதை பொறுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே MA3B3, அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒன்று இருக்கும், இது 3 ஒன்றா இருக்கும் A3, இது 3 ஒன்றா இருக்கும் B3. இதில் வந்து இங்கே பாருங்கள் A3, ஓகே, திஸ் இஸ் B3. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த இதில் ஃபேஷியல் மெரிடினல் ஐசோமர்ஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு இந்த ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட டைப் வந்து MABCDEF குவாட்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் N+ இப்படி கூட வரலாம். ABCDEF இதெல்லாமே மோனோடென்டேட் லிகான்ஸாக இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 15 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் பாசிபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாசிபிள் ஐசோமர்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிகான்ஸ் வந்து XYZ ஆக்சஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் X ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் Y ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் Z ஆக்சிஸ். ஸோ அதில் நோக்கி அரேஞ்ச் ஆயிருக்கல, இங்கே ஒன்று அப்படின்னு அரேஞ்ச் ஆயிருக்கல. அதை வந்து இந்த குவார்டினேஷன் சிஸ்டத்தை பொறுத்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.